தமிழ்நாட்டில் அனுமதியின்றி தங்கியிருக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியேற்றும் பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் கடந்த மாதம் தீவிரவாதிகளால் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஷ்மீரை காப்போம், ஆதரிப்போம், தீவிரவாதத்துக்கு எதிரான, பயங்கரவாதத்துக்கு எதிரான, பாகிஸ்தானுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கையை ஆதரிப்போம். அதன்படி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள திருவள்ளூர் சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வங்கதேசத்தினரை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆதினம் விபத்து விவகாரத்தில் முழுமையாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் என பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். ஒன்றுமறியாத அப்பாவி மக்கள், சுற்றுலா சென்றவர்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொல்லப்பட்ட அந்த 26 உயிர்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும், இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பயங்கரவாதிகளை ஒடுக்கும் முயற்சியிலே பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பயங்கரவாதிகள் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு தப்பி சென்றதாக ஒரு செய்தி தொடர்ந்து 2-3 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இலங்கைக்குத்தான் சென்றார்களா அல்லது தமிழகம்தான் தங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அந்த பயங்கரவாதிகள் இங்கேயே தங்கியிருக்கின்றார்களா? பங்களாதேசத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பங்களாதேசிகள் தமிழகத்திலே கூலி வேலை செய்வதற்கென்று சொல்லி வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் கூலி வேலை செய்வதற்கு வந்தார்களா அல்லது கூலிக்கு களமிறங்கி உளவு பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்களா? இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆய்ந்தறிந்து தெரிந்து பயங்கரவாதிகளை, பங்களாதேஷிகளை, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்திற்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டை காப்பதற்கு, மக்களை காப்பதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் 8 கோடி தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியை, ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது. காஷ்மீர் தீவிரவாதிகளின் தாக்குதலை கண்டித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை அடுத்து முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் புதிய ரயில் நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வெளியேற்று பாகிஸ்தானிய தீவிரவாதிகளை தமிழகத்திலிருந்து வெளியேற்று என பாஜகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர்.